உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானின் தாளினை நாம் வணங்கி இந்த காலை பொழுதை இனிதே ஆரம்பிக்கின்றோம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 18/8/2025 ஆவணி மாதம் 2ஆம் நாள், தேய்பிறை கூடிய தசமி என்று மிருகசிரீஷம் நட்சத்திரத்திலே இன்றைய நாள் திங்கட்கிழமை பிறக்கிறது. 230 நாட்கள் நமக்கு செலவு பண்ணிட்டோம். இந்த வருடத்தில் 135 நாட்கள் கையில் இருக்குது. இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகன் வெள்ளி யானை வாகனத்திலே வரக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். தங்க மயில் வாகனத்தில் பவனி, அதுவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. மிருகசிரீஷம் அப்படின்னாலே செவ்வாயின் நட்சத்திரம். அதனாலே இன்றைக்கு செவ்வாயின் உகந்த விஷயமான முருகனை வழிபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம் இன்றைய நாளிலே 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 9 காலை வேளையில், மத்தியானம் குளிகை 1:30 மணி 3 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைய வடகிழக்கிலே சூலம் தயிர் பரிகாரமாக அமையும். சிம்ம லக்னத்திற்கு சூரியன் வந்துவிட்டார். 5 நாழிகை இருப்பார், 5 வினாழிகள் இருக்கிறார். 6 மணி 4 நிமிஷத்தின் சூரிய உதயத்தில் இன்றைய நாள் இருக்கிறது. மிருகசிரீஷம் நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்வதனாலே விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். குடும்பத்திலே தொழில், அமைதி, விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக முருகப்பெருமானின் கருணையினாலே அருள் இருந்தாலே இது நடந்துவிடும். சென்னமலை பாலமுருக கோயிலிலே வணங்கும் போது இன்னும் கூடுதலாக பலன் கிடைக்கும். அதனால் முருகனின் வழிபாடினாலே, முருகனை நினை மனமே, மனதில் தினம் தினம் நினைப்பதனாலே அமைதி, தொழில் விருத்தி, வாழ்க்கையிலே வளம் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறேன். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது, சூரியன் சிம்மராசியிலே கேதுவுடன் அமர்ந்திருக்க, செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்திருக்க, ராகு கும்பராசியில் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்கரகதியிலே மீனராசியில் அமர்ந்திருக்க, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து மிதுன ராசியிலே அமர்ந்திருக்க, மிருகசிரீஷ்டம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரமானது ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் தொடர்பு கொண்ட சந்திரனும் பிரவேசமாக அமைக்கிறது. புதன் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். இப்படின்னு இன்னைக்கு இருக்கு. சூரியன் நேரடி பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இன்னைக்கு தெரிகிறது. இன்றைய நாளிலே ஹர்ஷ யோகம், வணிஜை கரணம் அப்படிங்கிறது இருக்குது. எதையுமே தாங்கக்கூடிய எண்ணங்கள், வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய ஓட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இந்த கரணமும் யோகமும் நமக்கு காட்டுகிறது. திங்கட்கிழமையினாலே சிவபெருமானை வழிபடுவது, சந்திர சூடேஸ்வரர் சிவன் தலையிலே சந்திரனை தாங்கிய இந்த பிம்பத்தை கொண்ட சந்திரசூடேஸ்வரரை மனதில் கொண்டு நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்வோம். வாருங்கள், தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கும். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக உங்களுடைய
ரிலேஷன்ஷிப் எல்லாமே பொதுஜன தொடர்பு உள்ளதாகவும் அரசியல், பதவி, குடும்ப சுகம் போன்றவையெல்லாம், வாக்கு, தனம் போன்றவற்றெல்லாம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சகோதரர்கள் மூலியமாக தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், சில அன்பர்களுக்கு அயன சயன போக சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டாகும். குரு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகள் உண்டு என்பதும், 5ஆம் இடத்திற்கு சென்ற சிம்மராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியனாலும் மருத்துவ செலவை குழந்தைகள் வழியிலே கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த நாள் நீங்கள் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணணுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதால் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற்றுத்தரும். 28 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் இன்றைக்கு மிருகசீரிஷம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிறார். மிதுனம் அப்படிங்கிற ராசிக்குள்ளனும் செல்ல போகிறார். இப்படிப்பட்ட இன்றைய சூழ்நிலையிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும். மனதிலே ஞானம், கல்வி, செல்வம், அன்பு, பகுத்தறிவு போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். மத்தியான வேளையில் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பேசி எல்லாருக்கிட்டையும் பழகணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். குடும்ப சுகத்தை பற்றின எண்ணங்கள், பண வரவுக்கை பற்றிய எண்ணங்கள், இதெல்லாம் இன்று மத்தியான வேளையில் வரும். அதெல்லாம் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நன்மையை பெற்று தந்து கொண்டிருந்த சூரிய பகவான் 4ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள தன்னுடைய இடத்துல ஆட்சியில் போய் அமர்ந்து விட்டார். தேவையற்ற விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 12ஆம் இடமான செவ்வாயுடன் தொடர்பு கொள்வதனாலே அடிஷ்னலாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அதற்கு முருகப்பெருமானை வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகனை வழிபட்டனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைய போகிறார். மனதிலே புகழ், செல்வம் இதை பற்றின எண்ணங்கள் வரும். பணம் வருவதற்கான எண்ணங்களை பற்றின ஓட்டங்கள் வரும். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய நாளான இந்த நாளிலே யோகம் நிறைய இருக்கும். மனதிலே ஓட்டங்கள், ஆர்வங்கள், கல்வி ரிலேட்டத்திலும் ஞானத்திலும் பெற்றுத்தரும். குடும்ப சூழ்நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும். 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர சூரியன் அமர்ந்தனாலே நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம், மண்மனை வாகனஸ்தானமான கன்னிராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறாரு. அவசரமாக எந்த காரியங்களும் செய்யாமல் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. யோசனைகளை கரெக்டாக அச்சமில்லாமல், பயமில்லாமல், நிதானமாக, ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும்போது லாபம் உங்களுடன் வந்து சேரும். சுபம் நடக்கும். அதனால் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. இந்த நாள் நீங்கள் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே புதன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் உள்ளே வரப்போகிறார். அதனால் சில செலவுகள் உண்டாகும். முக்கியமாக வீடு வாகன செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது.
குருவுடன் சேர்ந்து இருப்பதனாலே மருத்துவ செலவுகளும் காட்டுகிறது. சுக்கிரனும் இருக்கிறார், அதனால் லாபம் உண்டாகும். அதனால் பயம் படலாம். லாபமும் நஷ்டமும் சேர்ந்து மேட்ச் ஆகிடும். செலவும் வரவும் மேட்ச் ஆகிடும். கொடுக்கல் வாங்கல் மேட்ச் ஆகிடும். உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார சூரியன் ஆட்சியில் போய் அமர்ந்துகிறார். கேது ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார் நோயை தந்து கொண்டு. இப்போது சூரியனும் போயாச்சு. சூரியன் போனால் என்ன ஆகும்னாக்கா மனதிலே குடும்பத்திலே குழப்பத்தை மனதிலே கவலையை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. குடும்பத்தை பற்றின சிந்தனைகள் நிறைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது. அதனால் கொஞ்சம் மனத்திலே கவலை வரும். அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி பணம் வருமா சார்னா, பணம் வருவதற்காக செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். இந்த நாளிலே முருகனை வழிபடுவதனாலே உங்களுக்கு மென்மேலும் பல வளங்களும் நலங்களும் தொடர்ந்து இருக்கும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசிக்குள்ளர் அமர்ந்து ஆட்சியிலே இருக்கிறார். கூடவே கேது அமர்ந்திருக்கிறார். புத்தியிலே சில தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போதிலும் உங்கள் ராசியின் 11ஆவது இடத்துக்கு சந்திரன் வருகிறார். அதனாலே கொஞ்சம் கலைகளிலே நாட்டம் வரும். வாகனங்களெல்லாம் வேகமாக ஓட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். பிரபலங்களுடன் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், வெளியூர் சென்று வரக்கூடிய சூழ்நிலையும், வரவுகளும் பொருள் வரவும் வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாய் அமைகிறது. சற்றே சிரமம் இருந்தாலும் நலம் பல பெருகக்கூடிய நல்ல நாள் என்று. இன்றைக்கு ஜெயம் புகழ் என்பது உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம். முருகனின் அருளாலே உங்களுக்கு நல்ல பல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும், புதிய முயற்சிகள் எல்லாம் உங்கள் கைக்கு அகப்படக்கூடிய சூழ்நிலையும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் எண்ண ஓட்டங்களை, அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கே சார் கவலைகள், இதெல்லாம் களைவதற்கு முருகனின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சந்திரன் 11க்குரியவன் 10ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார். அதனாலே உங்களுக்கு அயன சயன போகம் என்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பண விவகாரங்கள் பயணத்தின் மூலியமாக ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அபிவிருத்தமான தொழில் விருத்தி வருவதற்கான வாய்ப்பு. உணவு தொழில் செய்வதற்கும், பத்திரிகை அரசியல் போன்றவற்றிலே தொழிலாக செய்பவர்களுக்கும் இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே நல்லதாக இருக்குது. வரவுகள் நிறைய இருக்குது, செலவுகள் கம்மியாக இருக்குது. அதனால் ஊக்கமான மனதில்லை, மற்றவர் மேல் இரக்கம்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்களாக மாறக்கூடிய சூழ்நிலை. கொஞ்சம் கவனமும் வேணும், அதை மட்டும் வச்சுக்கிடுங்க. சுகம் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. முருகனை வழிபடுவதனாலே சுகம் மல்டிபிள் ஆகும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தான செவ்வாய் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு சனியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும், மிருகசிரீஷம் என்ற நட்சத்திரத்தின் கீழே
சந்திர பகவான் பிரயாணம் செய்வதும் மிருகசிருஷ்டமே செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். அதனாலே உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனாலே முருகனின் அருளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ராசியிலே விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் அவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், பண வருவதற்கான யோகங்கள் வருவதற்கான விஷயங்களும் நடக்கும். தந்தையர் மூலியமாக சில சொத்து பரிமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு சிலருக்கு உண்டாகும். கவனமாக மன சிதறல் இல்லாமல் அதுக்கு எப்படி பண்ணிக்கணும், நல்லது நடக்கும். இன்றைக்கு முருகப்பெருமானின் வழிபாடு இன்றியமையாததாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளையும் ஜெயத்தையும் கொண்டு வந்து தரும். அதனால் புகழ் வரணும்னா முருகனை பிடிச்சுக்கணும். 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் உபயோகப்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நார்மலாக இந்த அஷ்டமம் அப்படின்னாலே என்னெல்லாம் வரும்னா, இந்த சுவாச கோளாறுகள்னு சொல்லக்கூடியதும் ஜலதோஷம் அப்படிங்கிறதும் வரும். அப்படி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஊக்கம் இல்லாமல் டல்லாக இருப்போம்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டல்லாக இருக்கும். ஆனால் வரவுடன் கூடிய செலவு இருப்பதனாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி சந்திராஷ்டமோட எஃபெக்ட். குடும்பத்தில் அமைதி சிலதாக மாறும், சில இடத்துல கொஞ்சம் அமைதி கெட்டு இருக்கும் அப்படிங்கிறதும். இன்றைக்கு குரு சுக்கிரனோடு சேர்ந்து சந்திரன் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பத்தையும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி. அதனால் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள். அப்படி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது என்ன பண்ணணும், பால முருகனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். சென்னமலை பால முருகனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெற்றியை தரும் அப்படின்னு இருக்கும். அதனால் முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையிலே காரியங்கள் அனைத்தும் வெற்றியை பெற வேண்டுமானால் இதனால் ஒரு நல்ல இனிய நாள் அமைந்துவிடும். 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலே நேரடி பார்வையாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே சுக்கிரன் குரு மற்றும் சந்திரன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்படிங்கிறனால ஏற்கனவே சனி பகவான் பார்த்துருக்கிறார், செவ்வாயும் பார்த்துருக்கிறார். அப்படின்னா 5 கிரகங்கள் ஒரே ராசியை பார்ப்பது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அயன சயன யோகம் வரும், முக வசியம் கூடும். சில நண்பர்களுக்கு துணி வியாபாரம், டெக்ஸ்டைல்ஸ்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு கொடுக்கும். தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. செல்வாக்கு ஜாஸ்தியாகும். குடும்பத்தில் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கறதுக்காக 2 பேர் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சிரமம் இல்லாத வாழ்க்கை, கவனமான வாழ்க்கை, இது 2 முக்கியமான விஷயம். சுகம் ஜாஸ்தியாகும், ஆக்கங்கள் அதிகமாகும். வாழ்க்கையிலே அந்த லைன், தின் லைன் எப்படி இருக்கும், இரக்கம்ங்கிறது வேறு, கவனம்ங்கிறது வேறு. அந்த 2 லைனுக்குள்ளே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த நாளிலே முருகனின் வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதாக அமையும். 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைய போகிறார். அப்படி நுழையும் போது குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. என குரு உங்கள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். 6ஆம் இடம்னாலே சந்திரனுக்கு நல்ல சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது.
சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வழிகளும் யூக வணிகங்களிலே லாபங்களும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனம் புகழ் போன்றவைகளை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டத்திலே இந்த சந்திரனின் பிரயாணம் காட்டுகிறது. அதனால் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த PSU ஸ்டாக்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பெட்டராக இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கான மாற்றங்கள் இன்றைக்கி தெரிகிறது. தன விரயங்கள் குறையும், பண செலவுகள்லாம் கம்மியாகும். உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்தை 5 கிரகங்கள் பார்க்கிறது. அதனால் கொஞ்சம் பண விரயம் குறையும். வியாதி செலவுகள் மற்றும் கண்ட்ரோல் வரும். முருகனின் வழிபாடு மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குரு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே குருவுடன் சேர்ந்து சந்திரனும் அமரக்கூடிய நாளான இன்று சுக்கிர குரு சந்திரன் 3 பேரும் சேர்ந்து அமரக்கூடிய மிதுன ராசி என்று ராசியின் 5ஆம் இடத்திலே இந்த நிகழ்வு நிகழப்போகிறது. மனதிலே புதிய யுக்திகள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை, குழந்தைகள் மூலியமாக நல்ல சுகத்தை பெற்றுக்கூடிய சூழ்நிலை, கற்பனை வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும். தொழிலிலே புதிய முயற்சிகள் எல்லாம் விருத்திகளை பெற்றுத் தருவதாகவும் பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தெய்வத்தின் அருளும் தொடர்ந்து உங்களுடைய எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக மைண்டை க்ளீனாக வச்சு செய்யும்போது ஜெயம் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் ஆக்கப்பூர்வமாக சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி உங்கள் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீர்களானால் இந்த நாளை ஈஸியாக வெற்றி நிலைக்கு கொண்டு போயிடலாம். முருகனின் வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிகழ்வாக நல்லதை நடத்தி கொடுக்கும். இந்த நாளிலே 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ராசியின் 3ஆம் இடமான ரிஷபராசியிலே மிருகசிரீஷம் என்ற நட்சத்திரத்திலிருந்து பூசம் மிருகசிரீஷம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில தன வரவுகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் மண் மனை வாகனம் போன்றவற்றிலே சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. விவசாயத்திலே சில நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாள். சுக போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பயணங்களிலே நல்ல லாபத்தை பெற்றுத்தருவதற்காகவும், எழுத்து கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீனாலியும், சிலருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் போன்றவைகளெல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்துவார். படிப்புனால வரக்கூடிய பலன் அப்படின்ற ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டெல்லாம் நல்ல ரிசல்ட்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது. மனதிலே இருக்கக்கூடிய பயத்தை கலைந்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் சுகம் ஆக்கம் போன்றவைகளை வழிவகையாக பெற்றுத்தருவதாகவும் அமைகிறது. ஆர்வம் நல்லா இருக்கணும். சிரமம் குறையும். சிரமம் குறைஞ்சிச்சுனாலே பாதி விஷயத்தில் ஊக்கம் வந்துடும். ஊக்கம் வந்தால் நலம் வந்துடும். நலம் வந்தால் சுபம் வந்துடும். சுபம் வந்தால் இறக்கம் வந்துடும். இறக்கம் வந்தால் ஜெயம் வந்துடும். ஜெயம் வந்தால் புகழ் வந்துடும். அதனால் உங்களுக்கு புகழுடன் நீங்கள் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு முருகனின் திருவருள் உங்களுக்கு கூடவே இருக்கும். அதனால் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன்.